வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களில் நிறைய பேருக்கு எப்படி ஜூம் கார் கஸ்டமர் கேர் ரீச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். எப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் ரீச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரீசன், நீங்கள் மெயில் போட்டாலும் சரி, எவ்வளோ நீங்கள் கால் பண்ணாலும் பண்ண மாட்டாங்க. ஒரே ஆப்ஷன்ஸ், நீங்கள் கார் ரெண்டல் கொடுக்குறீங்களே, ஓஸ் சைட்லேருந்து சொல்கிறேன். அப்போ கொடுக்கும்போது நீங்கள் கஸ்டமர் கிட்டே வந்து இந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகலை, நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். நம்ம டெலிவரி பண்ணும்போது டெலிவரி சார்ஜஸ்லாம் ஆட் ஆனே பண்ண மாட்டாங்க, பாதி அமௌண்ட் தான் ரிசீவ் ஆகும். இந்த மாதிரி ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஸ்டமர்லேருந்து ஜூம் காரை காண்டாக்ட் பண்ண சொன்னிங்கன்னா அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் நெகோஷியேட் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது சான்ஸ் இருக்குது. இல்லை நான் காண்டாக்ட் பண்ணி தான் நானும் ட்ரை பண்ணேன், கூகுளில் ட்ரை பண்ணி நம்பர் எடுத்து கால் பண்ணால் ஒரு வடக்கு நண்பர்கிட்ட தான் கால் போச்சு. கால் பண்ணால், சார் நான் ஒரு ஏபிகே ஃபைல் அனுப்புகிறேன், நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓடிபி போட்டு லாகின் பண்ணுங்கள், கால் கனெக்ட் ஆகுன்றார். நான் கால் பண்ணுறதுக்கு எதுக்கு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்? அதுலேயும் ஒரு ஸ்கேமு. என்னை கேட்டால் நீங்கள் ஜூம் காரில் அட்டாச் பண்ணவே பண்ணாதீங்க. வெளியில் யாருக்காவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி கூட கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டல் வாங்கிக்கோங்க. இந்த பேரில் வந்து ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஓன் ரிஸ்கில் என் கார் ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி என்னால் பேர் பண்ணிக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக கார் எதுவுமே விடலாம். உங்களுக்கு சின்னதாக மைனர் டென்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, நீங்கள் ஹெட் ஆஃபீஸ் தான் போகணும், பெங்களூர்.